வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புலவர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமை இருக்கக்கூடாது. இந்த வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு தாவேகா கூட்டணியில நீ சிறப்பாக முட்டு கொடுக்கிறியா இல்ல நான் சிறப்பாக முட்டு கொடுக்கறேனான்னு சொல்லிட்டு பிசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது. விஜய்க்கு யாரு முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்துவது என்பதுதான் அந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த போட்டி. அந்த போட்டியில யார் வென்றார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில நாம விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். திருமாவளவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒரு நிகழ்வுல அவர் என்ன சொல்றாருனாக்க, நாங்க வந்து டிவிகேவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். அதே சமயத்துல திமுக உடனான உறவை நாங்கள் முறித்துக் கொள்ளவில்லை. திமுக உடனான உறவு எங்களிடம் இன்னும் தொடர்கிறது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நாம என்ன கேட்கறோம்னா, ஒண்ணு சாப்பிடு இல்ல போ. அது என்ன சாப்பிட்டுக்கிட்டே போறது? ஒண்ணு ஆதரவுன்னு சொல்லு, இல்ல ஆதரவு இல்லைன்னு சொல்லு. அப்போ திருமா அண்ணன் வந்து மனோரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் போல, மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு போல. அதனால அவர் குழம்பி பேசுறாரு. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளன்னைக்கு பேச்சு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு. ஆனா திருமா அவர்களுடைய பேச்சு சொன்ன உடனே போச்சு. காத்துலதான் எழுதி வைக்கணும் திருமா அவருடைய பேச்சு. ஒண்ணு திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லு, இல்ல தாவேகா ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லு. ரெண்டுத்துக்கும் இல்லாம நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம், ஆனால் எங்கள் ஆதரவு அங்க. திமுக 59 தொகுதிகள்ல வெற்றி பெற்றதனால் அதுல வந்து எங்களுடைய பங்கும் இருக்கிறது. உங்களுடைய பங்கு இருக்கிறது, அது மறுப்பதற்கில்லை. ஆனா பட்டியலின சமூக வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு வரவில்லை. ஒருவேளை வந்திருந்தால் இன்னும் தாவேகாவை விட அதிக எண்ணிக்கையிலான சீட்டை திமுக பெற்றிருக்கும். முழுக்க அந்த வாக்குகள் அத்தனையுமே எங்க போயிடுச்சு அப்படின்னாக்க தாவேகாவுக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால திருமா அவர்கள் திமுகவினுடைய 59 எம்எல்ஏக்கள் பெற்ற வெற்றிக்கு எங்களுடைய பங்கும் இருக்குதுன்னாக்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு திமுக காரன் ஒன்றும் முட்டாளும் கிடையாது. ஏன்னா இந்த பட்டியலின சமூக வாக்குகள் கிட்டத்தட்ட 95% சொல்லலாம், அப்படியே தாவேகாவுக்கு தான் போய் விழுந்திருக்கிறது. அதற்கு ஒரு காரணம், கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரியான பிரச்சாரத்தை கொண்டு போனாங்கன்னா, விஜய் அவர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை, ஒரு உளவியலை இங்க விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். தெற்குல அஜித் வந்து தேவர் என்ற மாதிரியும், வடக்குல விஜய் வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் என்ற மாதிரியும் அப்படி ஒரு மறைமுகமான ஒரு உளவியல் பிரச்சாரத்தை தாவேகா தரப்பு வந்து ஏற்படுத்துறது, அதுவும் ஒரு காரணம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியில பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக நடந்த அத்தனை தாக்குதல்களையுமே திருமா அவர்கள் தோழமை சுட்டுதலோடு விட்டுவிட்டார். அப்ப அந்த மக்கள் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லாததால புதிய சக்தி வந்தோடனே அந்த பக்கம் எல்லாம் திரும்பிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ திருமா அவர்கள் மாற்றி பேசிக்கிட்டு ஏதேனும் மன குழப்பத்துல இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவருக்கு ஏதேனும் மனநல சிகிச்சை ஏதாவது தேவைப்படுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தான், நீங்க தான் ஆட்சியில ஆதரவு தர போயிட்டீங்க. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க. வாரிய தலைவர் பதவி வேற 2 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் தான் இருப்பேன், எங்களை நியமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அப்ப 2 எம்எல்ஏ வச்சு இவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்க தாவேகா ஓரளவுக்கு தான் பொறுக்குவாங்க. புரியுதுங்களா? சரி, இவர் தான் அப்படி சொல்லிட்டாரு. இதுக்கு தாவேகா காரன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் சம்பந்தமே இல்லாம இந்த கௌசி குறுக்க வந்தா அப்படின்ற மாதிரி வைகோ குறுக்க வந்து நிக்கிறாரு. என்ன தாண்டி தொடரா பாக்கும் தாவேகாவை, எப்படி என்ன தாண்டி தாவேகாவை தொடரா பாக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வைகோ குறுக்க வந்து நின்று திருமாவினுடைய இத்தகைய பேச்சுக்கு என்ன சொல்றாருன்னா, திருமாவளவனுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் அப்படின்ற ரீதியில அவர் பேசி வச்சிருக்காரு. இவரு திரும்ப அதுக்கு ரியாக்ட், எனக்கு நோபல் பரிசு தந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு இவருக்கு ஒரு பேச்சு. சரி, பிசிகாவது அமைச்சரவையில பங்கேற்று 2 எம்எல்ஏ ஆதரவு தந்து அவங்களாவது இதை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மதிமுகவுக்கு என்ன அவசியம் வந்தது? அவருடைய 2 கட்சி எம்எல்ஏக்களுமே ராஜினாமா பண்ண முடியாது, போட மயிறு அப்படின்ட்டு அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்க. இவரு சம்பந்தமே இல்லாம எப்படி ஆட்சியத்துல பங்கு பெற போறது இல்ல, எப்படி இவர்கிட்ட எம்எல்ஏவும் இல்ல, இவர் எதுக்கு முரட்டு முட்டு அந்த பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதுக்கும் காரணம் இருக்கிறது. மதிமுக அவர் வைகோ இருக்கார் இல்லைங்களா, அவரு முறைகேடாக சம்பாதித்த பணம்னு ஒண்ணு இருக்குல்ல, மாத்தி கூட்டணி வச்சு எல்லாத்தையும் வாங்கின பொட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, செங்கல்பட்டுல அவர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முதலீடுகள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த விவரங்கள் இங்க ரகசியமாக காக்கப்படுகிறது. அதனுடைய பாதுகாப்பு கருதியும் மதிமுக வைகோ அவர்களுடைய பணம் இருக்குல்ல, அது முக்கியமான திமுக ஒரு பினாமி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அவரு தரம் இருக்கிறார் இப்போ. அப்போ அதை மீட்டு எடுக்கணும்னா அதிகாரம் வேணும். அப்ப அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு?
தாவேகாவுல இருக்கு. இப்ப தெரியுதுங்களா நாய் எதுக்கு சம்பந்தமே இல்லாம குறைக்குது அப்படின்னு? தம்பி ஏன்பா நாய் குறைக்குது, பிஸ்கெட் தீர்ந்து போச்சுனே, அந்த மாதிரிதான். அப்போ வைகோ அவர்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு சம்பந்தமே இல்லாம அமைச்சரவையில பங்கு பெற முடியாது, எந்த வாரிய தலைவர் பதவியும் வாங்க முடியாது. அப்படி இருந்தும் எதற்காக முட்டு கொடுக்கிறாரு, திருமா கூட்டணிகள் இருக்க திருமாவே விமர்சிக்கிறார்னா அதற்கு காரணம் இதுதான். சரி, திமுக அவருடைய வாக்கு வாங்கிதான் நாங்க வெற்றி பெறணும் அவசியம் இல்ல, யார் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்ன நீங்க, உங்க மகன் துரை வைகோ அதே திமுக கூட்டணியில தானே வெற்றி பெற்றாரு, அவர் ராஜினாமா சொல்ல வைங்க பாப்போம். அப்போ ஊர்ல இருக்கிற எவனையெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்றது, ஆனா தாமுக்குள்ள ஜெயிச்சதை மட்டும் இவர் ராஜினாமா பண்ண சொல்ல மாட்டாரு. ஏன் துரை வைகோ முதல்ல ராஜினாமா பண்ண சொல்லுங்க எம்பி பதவியில இருந்து? அந்த தைரியமும் துணிச்சலும் நம்ம வைகோ சாருக்கு இருக்கா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. புரியுதுங்களா? அதனால அவன் கட்சியில யாருமே வளரக்கூடாது, ஆனா தாம் புள்ள மட்டும் வளரணும். அடுத்தவெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடும், ஆனா தாம் புள்ள மட்டும் அந்த பதவியில அப்படியே பத்திரமா இருந்துக்கணும். அதுதானே. ஏன் ராஜினாமா பண்ண சொல்லுங்க? இந்த இடைத்தேர்தல் கூட அந்த இடைத்தேர்தல் வரட்டும், உன் பிள்ளைய தனிச்சு நின்னா வெற்றி பெற வை, அல்லது தாவேகா கூட்டணியில உட்கார்ந்து வெற்றி பெற வை பார்ப்போம். அப்போ தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு இழிவான வேலையை கூட செய்யறதுல எந்த விதமான தார்மீக கடமையோ அல்ல என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரியுது. அந்த கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களை மிக காட்டமாக விமர்சித்தது திருமாவளவனும் வைகோ அவர்களும். பொய்ய சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டாரு விஜய்னு விமர்சித்தவர் தான் இதே வைகோவினுடைய வாய். இவ்வளவு நாள் தாவேகா மீண்டும் ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா வைகோ என்னைக்கு அந்த பக்கம் போனாரோ அப்பவே முடிவு பண்ணிட்டா, அப்பா சோலி முடிஞ்சதுரா, இன்னைக்கே சோழிய முடிச்சிட்டாரு, இனிமே இப்ப ரியல் தங் லைஃப் இப்படி இப்ப செய்க விஜய், இப்ப செய்க. எப்ப நீங்க வைகோக்குள்ள கூட்டணிக்குள்ள உங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள அவரை காலடி எடுத்து வச்சாரோ அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் அடுத்த ஆட்சி நீங்க இல்லைன்னு. ஏன்னா அந்த செவுரு பல பேரை காவு வாங்கியிருக்கு. திமுகவை காவு வாங்கிடுச்சு, அதிமுகவை காவு வாங்கிடுச்சு, அப்புறம் தேமுதிகவை காவு வாங்கிடுச்சு. உண்மையை சொல்லலாம், தேமுதிகவை தான் நடுத்தருவுல விட்டு நடுத்தரு நாராயணான்னு கொண்டு வந்து விட்டது அவங்கதான். இப்ப தாவேகா பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறார். இனிமே பிடல் காஸ்ட்ரோவில் இருந்து ஸ்டாலினில் இருந்து எல்லாரையும் இழுத்து வச்சு பேசி உங்க கூட்டணியை நடுத்தருக்கு கொண்டு வந்துருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்ப வருத்தம் தெரிவித்திருக்கிறார், தான் தெரிவித்த கருத்தை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ என்ன பண்ணிருக்காருன்னா வருத்தம் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல, அதை அந்த கருத்தை நான் திரும்ப பெறுகிறேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து பின்வாங்கி இருக்கார். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக வைகோவை போட்டு குதற ஆரம்பிச்ச உடனே அவருடைய கருத்திலிருந்து இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறார். அப்போ இந்த பக்கம் விஜய் கிட்ட போய் சேர்ந்த இந்த கூட்டங்கள் இருக்குல்ல, இது ஒன்றும் கொள்கைக்காகவோ இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவோ சேர்ந்த கூட்டம் கிடையாது. இருக்கிற 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏவை வச்சு எப்படியோ பேரம் பேசி 2-3 அமைச்சரை வாங்கிட்டு கல்லாவை கட்டணுமா, கட்சியை வளர்த்தமா, பங்களாக்களை வாங்கணுமா, மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டணுமா, பினாமி பேர்ல பணத்தை பதுக்கணுமா, அதுக்காக தான் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இவங்கன்னா அவ்வளவு பெரிய லட்சியவாதிகளா? திமுக கூட்டணியில இருக்கும்போது நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகள், எங்களுடைய கொள்கை கூட்டணி இது அப்படின்னு சொன்னவங்க எலெக்ஷன் முடிஞ்சு அந்த மையினுடைய ஈரம் கூட காயவில்லை, அப்படியே மாறிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது கேட்டா இதுக்கு ஒரு நொண்டி சாக்கு. பாஜக உள்ள பூந்துரும், ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா அது பாஜகவினுடைய நேரடி ஆட்சி அப்படின்னு ஒரு முட்டு சாக்கு. இதே முட்டு சாக்கு தான் அதிமுகவிலிருந்து வெளியில் போன அமைச்சர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயன்றது அப்படின்னு இவன் ஒரு காரணம். ஏன்னா இவனுங்க நியாயப்படுத்திக்கணும்ல. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவோ கம்யூனிஸ்டோ ஐயுஎம்எலோ காங்கிரஸோ வெளியில போகுதுன்னா அவர்கள் தங்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்களை நியாயப்படுத்தணும். அப்ப அதற்கு ஒரு காரணம் சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் தான் ஆளுநர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்க போனது. இப்ப அதிமுக வெளியில போனவங்க ஒரு காரணம் சொல்லணும். அந்த காரணம் சொன்னாதான் இவர்கள் மீது துரோகி பட்டம் வராது. அதுக்கு என்ன பண்றதுனாங்க அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்க பேசுறது. சாதாரண ஒரு சாமானிய மனிதன் போய் கேட்டா கூட அதிமுக திமுக கூட்டணி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா 2ல ஒரு கட்சி அழிஞ்சிருங்கன்னு சாதாரண மக்களுக்கு சொல்லுவோம். அப்போ இத்தனை ஆண்டு காலம் அரசியல் நடத்தினவங்க அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இதையெல்லாம் விஜய் தரப்பினர் கிளப்பி விட்ட வதந்திகள். இதை இவர்கள் புடிச்சுக்கிட்டு தங்கள் தரப்பு தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு இந்த காரணங்களை சொல்லி இவர்கள் வெளியேறினார்கள். வெளியேறி இன்றைக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த வாரிய பதவி தான், எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி தான், எனக்கு இந்த அமைச்சரவை தான் அந்த அமைச்சரவை தான் சொல்லிட்டு இவனுங்க பங்கு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்குள்ள பதவி சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர தமிழ்நாடு மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே விவாதிக்கப்படுவதில்லை. புரியுதுங்களா? இன்றைக்கு கூட அரசு பணிகளை தாரை பார்க்கக்கூடிய வேலையை இந்த தாவேக அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது.
ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்தவங்களுக்கு எதுக்குடா அரசு பணியை தூக்கி கொடுக்குறீங்க? தமிழ்நாடுன்னு உங்க அப்பா விட்டு சொத்தா என்ன? இதையெல்லாம் யார் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க? கம்யூனிஸ்ட்காரனுக்கு கொஞ்சமாவது சோத்துல உப்பு கொடுத்துட்டாயா? அது வேணா நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு சண்முகம் அவர்கள் வந்து விமர்சித்திருக்கார். இது தவறு, அரசு பணி வழங்கக்கூடாது, நிவாரண தொகை வழங்கினீங்களா அதோட நிறுத்திங்க, அரசு பணி வழங்கக்கூடாதுன்னு அவர் கண்டித்திருக்கிறார். புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவரும் அறிக்கை விட்டிருக்காரு, பணியாணை கொடுக்காதீங்க, இது தவறான முன்னுதாரணமாயிடும், அவரும் அறிக்கை விட்டிருக்காரு. ஆனாலும் இந்த தாவேக அரசு ஏதோ பிடிவாதத்தில் இருக்குதுமான்னு தெரியுது. இது இவர்களுக்கே பேக் ஃபயர் ஆக போகுது. நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியும் அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் அவர் கூட்டத்தில் நடந்துச்சுனாக்க அவர்களுக்கு அரசு பதவி கொடுத்துட்டு அதுக்கு காரணமாக தாவேகாவினுடைய இந்த நிலைப்பாட்டை சுட்டி காட்ட போறாங்க. அப்போ அப்போ பணம் பதவி இதுக்காக அலைஞ்சுக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த தாவேகா பக்கம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவங்க எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சியினர் 2 எம்எல்ஏக்கள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த பதவி தான் இந்த பதவி தான். அதனால டிவிகே தரப்பு செம்ம காண்டுல இருக்காங்க, செம்மையா ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்னடா சும்மா ஆகுனா கண்டிக்கிறான்றான், இவன் நடனா எந்த வேலை பண்ணாலும் இவன் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் கண்டிக்கிறான், இந்த பக்கம் விசிகா நடனா எனக்கு 2 வாரிய பதவி தாண்டான், இந்த பக்கம் காங்கிரஸ் நடனாங்க எனக்கு மாவட்ட வழக்கறிஞர்கள் மொத்தத்துல 250 பேர் இருக்காங்கன்னா 150 பேர் எனக்கு தாண்டாங்க, வாரிய தலைவர் பதவி கேட்கறாங்க. அப்ப தாவேகாவுக்காக உழைச்சவன் கொடி கட்டினவன் அவனுக்குலாம் என்னடா மிச்சம்னாக்க புறங்கைய நக்கிட்டு தான் போகணும், இதுதான் மிச்சம் போல. அதனால செம்ம காண்டுல இருக்காங்க. சரி, இவங்களெல்லாம் பத்தி விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு பாமகவுடன் நெருக்கமாகி இருக்கிறார்கள் தாவேகா தரப்பு. பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் அங்க போறாரு, விஜயை பார்ப்பதற்கு, அந்த கட்சி நிர்வாகிகளை பார்ப்பதற்கு போவாரு. அப்போ புசியானது வாசல் வரை சென்று வரவேற்கிறார். திருமாவுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கோ அல்லது வைகோவுக்கோ இந்த மரியாதை கிடையாது. ஆனா அண்ணன் அன்புமணி அவர்கள் போகும்போது அவரை வாசல் வரைக்கும் போயிட்டு வரவேற்று உள்ள கூட்டிட்டு வராரு. இது என்ன சொல்லுதுன்னா விசிகாவுக்கு ஒரு மறைமுக மிரட்டலையும் விடுக்கிறது. நீ இல்லைன்னா நான் ஒரு 4 சீட் இருக்கு, நீ போனா 2 சீட்டு, ஆனா அவங்க வந்தா 4 சீட்டு, 2 சீட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்க வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ வன்னியரசு வந்து அமைச்சரா கார்ல சைலர்னு வச்சுட்டு போயிட்டு போறது வந்து திருமாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி உள்ளடி வேலைகள்லாம் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள போட்டி, அதான் ஏற்கனவே சொன்னல, புலவர்களுக்குள் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. இந்த 2 புலவர்களும் இன்றைக்கு அடிச்சுக்கிறாங்க. யாரு விஜய்க்கு சிறப்பாக முட்டு கொடுக்கிறது அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதுல வைகோ ஒருபடி மேல போய் வைகோ தான் இந்த போட்டியில வென்று இருக்கிறார். ஏன்னா ஒரு கூட்டத்தில் பேசும்போது தாவேகாவை தாக்க வேண்டும் என்று யாராயிரம் முடிவெடுத்து விட்டால் என்னை தாக்கிவிட்டு என்னை தாண்டிதான் அவர்களிடம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தான கருத்து விதைச்சிருக்காரு. கூட்டணிக்குள்ள ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களையே பந்தாடி இருக்கிறார் விஜய்க்காக. அப்போ வைகோ தான் ஆகச்சிறந்த முட்டு கொடுப்பாளராக இன்றைக்கு வந்து இந்த போட்டியில, இந்த புலவர்களுக்கான போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறார்னு நான் சொல்லுவேன். தாவேகா கட்சியில இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகாவினுடைய ஒரிஜினல் கட்சி நிர்வாகி செம்ம கொலை வெறியில இருக்கிறான். ஏன்னா வரவங்க நீ மட்டும் பதவி தூக்கி கொடுத்துருந்தா அப்ப நான் எதுக்குடா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் விளைகிறாங்க. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி தாவேகாவில் இருந்து விலகிய இளைஞர்கள் 20க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் தங்களை இணைச்சிருக்காங்க. கட்சிக்கு புதுசா வர்றதுதாங்க மரியாதை, எங்களுக்கு மரியாதை இல்லைங்க அப்படின்னு. இப்போ அங்கங்கேயும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இடையே மிகப்பெரிய மனக்கசப்பும் புகைச்சலும் டிவிகேக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப பூசி மொழுகப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் மீடியா வந்து பெருசா எடுத்து போடல. இப்ப வரைக்கும் அதிமுக தான் நோண்டிட்டு இருக்காங்க. கடந்த 10 வருஷமா அதிமுக தான் நோண்டுறாங்க. இப்பவும் அதிமுக தான் நோண்டுறாங்க. அதிமுக எத்தனை இடம்? 3வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல இருக்க திமுக கூட விட்டாங்க. 3வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை அழிக்கக்கூடிய வேலையை இந்த ஊடகங்களும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. தாவேகாக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அது ஒரு நாள் பூதாகரமாக வெடிக்கும். அன்றைக்கு கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும், கடத்தருவுக்கு வந்துதானே ஆகணும், பார்க்கத்தான் போகிறோம். எனவே ஆகச்சிறந்த முட்டு கொடுப்பாளர் என்ற பட்டத்தை இன்றைக்கு சைகோ அவர்கள் வென்றிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2 புலவர்களுக்கு இடையேயான போட்டியில பரிசை தட்டி செல்பவர் வைகோ தான். நன்றி.